ஃப்ரெஞ்சு ஃப்ரை வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைனால் நம்ம வீட்டிலே வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. பொட்டேட்டோ தோல் எல்லாம் ஃபுல்லாக உரிக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக அந்த கத்தியை வச்சு இப்படி சுரண்டுனாலே போதும். சுரண்டிட்டு அதை நீங்கள் வாட்டரில் விட்டு நல்லா கழுவிட்டு, அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பொட்டேட்டோவில் 2 டைப் இருக்கும், உருண்டை சைஸ், இந்த லென்த்து சைஸ். இந்த லென்த்து சைஸ் பொட்டேட்டோ வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்கு ரொம்ப நல்லா வரும். இதை வந்து இந்த ஷேப்பில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த வாட்டி இந்த மாதிரி ஸ்லைஸாக, கொஞ்சம் ரொம்ப ஸ்லைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஷேப்பில் வந்து கட்டு வச்சு குச்சி குச்சியாக வர்றது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே இந்த ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே போடணும். போட்டோன்னே ஃப்ரை ஆகுது பாருங்கள். ஃப்ரெஞ்சு ஃப்ரைலாம் ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா வயிறு நிறையாது. இப்போ இது வீட்டில் செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் இது எங்கள் வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னா பசங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரை வாங்கி கொடுங்க அம்மா, ஃப்ரெஞ்சு ஃப்ரை வாங்கி கொடுங்க அம்மா அப்படியெல்லாம் நம்மளை வந்து கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைனா இவ்வளோ தானா, நம்ம வீட்டிலே செய்யலாமே அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோவை போடும்போது அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கணும். அது அப்போ தான் அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரையோட உள்ள சாஃப்ட்னஸாக இருக்கணும், வெளியில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடணும். அதுதான் கரெக்டான பக்குவம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோவை அதில் போட்டுட்டு அது ஒரு 1 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு அப்புறமா ஒரு பிளேட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வைக்கணும். அதிக நேரம் வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரையோட உள்ள சாஃப்ட்னஸாக இருக்கும், வெளியே ஃப்ரை ஆகிற அந்த தன்மைக்கு அந்த உருளைக்கிழங்கு வந்து மாறும். இப்போது இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து தனியாக உருளைக்கிழங்கு இட்லி குக்கரில் வேக வச்சுட்டு 2வது கட் பண்ணி போடுவாங்க. அது கொஞ்சம் டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் இது ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சாலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறமா எடுத்துக்கலாம். இதை இன்னும் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸில் நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை அந்த உருளைக்கிழங்குக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த நேச்சுரலான ஒரு தன்மையிலேருந்து அது உள்ள ஒரு சாஃப்ட்னஸ் தன்மை, இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்குள்ள சாஃப்ட்னஸ் தன்மை, அந்த கிறிஸ்பி தன்மை, அது 2 வந்துடும். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அது உள்ள ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நான் அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணி வைக்க சொன்னேன். அது ரொம்ப நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம், ஒரு 1 மினிட், 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் போதும். அப்புறமா 2வது பழையபடி அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கணும். ஹையில் வச்சுட்டு நீங்கள் இந்த பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணும்போது அது வெளியில் வந்து அந்த கிறிஸ்பி தன்மையை கொடுக்கும். இதுதான் ஃப்ரெஞ்சு ஃப்ரையோட அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறாமல் கிடைக்கும். நம்ம வீட்டில் செய்தாலும் இந்த கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, என்ன கேட்டால் கடையில் வாங்கி சாப்பிட்றத விடவும் நம்ம வீட்டில் இந்த பக்குவத்தில் செய்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வயிறு நிறையும். கடையில் போய் சாப்பிட்டா அந்தளவுக்கு வயிறு நிறைய காசு தான் போகும். இல்லை இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், வயிறும் நிறைய மாட்டேங்குது, ஏன்னா ஒரு திருப்தி இல்லாமல் தான் நம்ம வெளியே வர வேண்டியது இருக்கும். ஆனால் இது வீட்டில் செய்து சாப்பிடும்போது பாருங்கள், நல்ல வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிடவும் செய்யலாம். அந்தளவுக்கு காசும் வந்து அந்தளவுக்கு ஆகாது, மனசுக்கு நமக்கு திருப்தியாக இருக்கும். பசங்களுக்கும் வீட்டில் செய்து தராங்கங்கிற நேரத்தில் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படினாலும் நம்ம அம்மா எதுனாலும் நமக்கு செய்து தருவாங்க, எப்படினாலும் நம்ம கேட்டது செய்து தருவாங்க, நம்பிக்கையோடு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வெளியில் தான் சாப்பிட முடியுங்கிற எண்ணம் மாதிரி நம்ம வீட்லேயே செய்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுங்களுக்கு வரும். அதனால் பசங்களுக்கு ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. லீனாக இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இது வாரத்தில் ஒரு 2 நாள் கொடுக்கலாம். நார்மலாக நம்ம இருக்கிற பசங்களுக்கு வாரத்தில் 1 நாள் இது நீங்கள் செய்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட
எப்படியும் ஒரு வீக்ஸில் 7 டேஸில் இன்னைக்கு இது பண்ணணும், இன்றைக்கி அது பண்ணணும்னு ஏதாவது பிளான் போட்டு வச்சுருப்போம் பசங்களுக்காக. ஸோ அதுபடி இது வாரத்தில் ஒரு நாள் இது நம்ம செய்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பொட்டேட்டோ அப்படி சுண்டி அந்த தனியாக தெரியுது. ஃபஸ்ட்டு போடும்போது பொட்டேட்டோவே நமக்கு தெரியாது. ஸோ ரெண்டாவது பொட்டேட்டோ மிதந்து மேலே வருது பார்த்திங்களா, இதுதான் கரெக்ட் பக்குவம். இந்த பக்குவத்தில் அடுப்பை வந்து அப்படியே சிம்மில் போட்டுட்டு அப்படியே குச்சி குச்சியாக இருக்குது பாருங்கள், இதை அப்படியே நம்ம அள்ளிக்கலாம். அள்ளி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண பிளேட்டில் போடுங்க. அடுத்த பீஸு அள்ளும்போது இது மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக பொட்டேட்டோ இழுக்காது, பொட்டேட்டோவில் அதிகம் எண்ணெய் தங்காது. இதை மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டாவது இதை என்ன பண்ணால், நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் வந்து இந்த பொட்டேட்டோவை ரெண்டாவது நீங்கள் இதில் மாற்றினீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் அதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது இந்த பிளேட்லேயே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சாஸ் ப்ளஸ் மயோனிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் நம்மகிட்ட எல்லா வீட்டுகளும் எப்படியுமே இருக்கும். ஒரு பவுலில் நீங்கள் சாஸ் ஊற்றிக்குங்க பிள்ளைங்களுக்கு தாராளமாக. அப்புறம் இந்த மயோனிஸ் நல்ல காம்பினேஷன். ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்கு மயோனிஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு குட்டீஸுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இதில் சாஸில் ஒரு வாய் செம்ம டேஸ்ட்டு, ஒரு ஃப்ளேவர். மயோனிஸில் ஒரு வாய் செம்ம டேஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வரும்போது ஜாலியாக வருவாங்க. வீட்டுக்கு போனால் அம்மா எதாவது பண்ணி தருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.